தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான மாத ஊதியம் 2 மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளது. மாதச்சம்பளம் 55,000 ரூபாயில் இருந்து 1,05,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் அறிவித்தார். பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்ததால் ஊதியம் மற்றும் தொகுதி மேம்பாட்டு நிதி உயர்த்தப்படுவதாக அவர் கூறினார். 12,000 ரூபாயாக இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் 20,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதி 2 கோடி ரூபாயில் இருந்து 2,5 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த மாதம் முதல் ஊதிய உயர்வு அமலுக்கு வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களின் ஊதியம் 2008ஆம் ஆண்டு 25,000 ரூபாயில் இருந்து 30,000 ரூபாயாகவும் 2009ஆம் ஆண்டு 30,000 ரூபாயில் இருந்து 50,000 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டது. 2011இல் 50,000 55,000 உயர்த்தப்பட்ட நிலையில் தற்போது 1,05,000 உயர்த்தப்பட்டுள்ளது. தற்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் மாதந்தோறும் பெறும் சம்பளம் மற்றும் இதரப்படிகள் சேர்த்து 55,000 ரூபாய் என்பது மேற்கூறிய அறிவிப்புகளால் 50,000 ரூபாய் உயர்ந்து இனி 1,05,000 ரூபாய் மாதந்தோறும் பெறுவார். ஓய்வு பெற்ற சட்டமன்ற பேரவை மேலவை உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் மாதம் ஒன்றுக்கு ரூபாய் 12,000 20,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஊதியம் உயர்த்தப்பட்டுள்ளது குறித்து எம்எல்ஏக்கள் தெரிவித்துள்ள கருத்துக்களை பார்க்கலாம். நேர்மையான பல உறுப்பினர்களுக்கு 55,000 சம்பளம் ரூபாய் 50,000 என்பது போதுமானதாக இல்லை. 30 நாட்களில் 20 நாட்கள் தொகுதியில் நம்ம சுற்றி வரும்போது சாவு வீடு, திருமண வீடு, தொகுதி பணிகள் சுற்றி வரும்போது 55,000 சம்பளத்தை வைத்துக்கொண்டு டிரைவருக்கு படி கொடுக்கணும், டீசல் பெட்ரோல் அலவன்ஸ் இருக்குது, வாகன பழுது இருக்குது, உதவியாளர் செலவுகள் இருக்குது, அலுவலக செலவுகள் இருக்குது. அதெல்லாம் முடியலை. எனவே 50,000 சம்பளத்தை உயர்த்தி தாங்கன்னு சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் இருந்தபோதே அந்த கோரிக்கை நான் சட்டமன்றத்தை வலியுறுத்தினேன். எம்எல்ஏக்கள் சம்பள உயர்வோட மக்களின் வாழ்வாதார உயர்வு தான் முக்கியம் நாங்கள் நினைக்கிறோம். இது இந்த ஆட்சியோட முக்கிய நோக்கமே எல்லாரையும் பணத்தை காட்டி எல்லார் மனசையும் குழு சந்தோஷப்படுத்தலாம்னு நினைக்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினருக்கான சம்பள உயர்வு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருக்கான ஓய்வூதியம், மருத்துவப்படி போன்றவைகளை இந்த அரசாங்கம் 10 ஆண்டுகளாக இருந்த கோரிக்கையை தற்பொழுது ஓரளவுக்கு உயர்த்தி இருந்தாலும் பிற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது இது மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது.